டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களிடத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக ஆன்மீக ரீதியான பயணம் என்பது ஒரு மனதிற்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கும் அப்படின்பாங்க. ஆன்மீக துறையிலே தேடல்கள் செய்வதன் மூலமாக இறைவனிடத்தில் தன் வாழ்நாளை ஒப்படைத்தவர்கள், இறைவன் மீது அதிகமான காதல் கொண்டு அந்த இறைவன் மீது அதிகமான காதல், அந்த காதல் ஊடாக பக்தி, அந்த பக்தி கலந்த காதல் மூலமாக இறைவனை நேரில் கண்டவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். திருப்புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, அருணகிரிநாதரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். திருப்புகழை பாட பாட முருகனுடைய அருள் அதிகமாக கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, அவருடைய அன்பையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. இந்த திருப்புகழை தானும் ஓதியுணர்ந்து மற்றவர்களையும் ஓதுவித்து, அது மாத்திரமல்ல அந்த திருப்புகழை இசையோடு பாடி மற்றவர்களையும் பாடச் செய்து பக்திக்கு தொன்றாற்றியவர் அப்படின்னு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு முருகன் மீது ஒரு தனித்துவமான பக்தி அவருக்கு இருந்தது, தேடுதல் இருந்தது. ஒரு தனி மனிதன் இறைவனுடைய ஆன்மீக பாதையில் பயணிக்கிறது, இறைவன் மீது காதல் கொண்டு அந்த தாகத்தை அவன் மீது பக்தியாக வெளிப்படுத்துவது, குருவினுடைய அருள் ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்வது, இது எல்லாம் இருந்தால் ஒரு தனி மனிதன் உயர்ந்த ஆன்மீக நிலையில் வாழ முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் உலகுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினாங்க. கொங்கு நாட்டில் பவானி என்றொரு திருத்தலம் உள்ளது. அதன் பழைய பேர் பார்த்திங்கன்னா திருநானா என்பது. அதற்கு பக்கத்தில் பூனாச்சி என்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்கே சிதம்பர ஜோசியர், லட்சுமி அம்பாள் என்னும் அந்தனர் தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் லட்சுமி அம்பாள் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நாகப்பாம்பு வந்து அவரை படம் எடுக்கிறத பார்க்குறாங்க. பிறகு அம்மையார் பயபக்தியுடன் கற்பூரம் ஏற்றின பிறகு அந்த நாகப்பாம்பு அந்த இடத்துல இருந்து மறைந்து விட்டது. ஆனால் அவருக்கு ஒரு காட்டிய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, விரதம் இருந்து 12 அமாவாசைகள் திருச்செங்கோடுக்கு சென்று வழிபடுங்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் ஏற்பட்டதுனால கணவரோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. இறைவன் அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு நாகம்மாள் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு திருச்செங்கோட்டு இறைவனுடைய பேரான அர்த்த நாரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அர்த்தநாரி என்று பெயர் பெற்ற இந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது படிப்பில் அதிக அளவான நாட்டம் இல்லை. இந்த மல்யுத்தம், சிலம்பு இதில் தான் அதிகமாக நாட்டம் இருக்கிறதுனால இதுகளில் தான் அதிகமாக ஈடுபடுறது. படிப்பில் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாததுனால கல்வி நடவடிக்கையில் ஈடுபடலை. இப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் சிறு வயதிலே திருமணம் முடிச்சுப்பாங்க. 9 வயதிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கும் அரண்மனையில் சமையல் வேலைக்காக போகிறாங்க. தன்னுடைய மாமா மகன் உதவி செய்கிறாங்க சமையல் வேலைக்கு அங்கே சேர்றதுக்கு. அப்போ அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு சமையல் செய்வதற்காக போகிறாங்க. போகும்பொழுது அந்த திருமண வீட்டில் திருமணம் நடக்கும் தருவாயில் அந்த குறிப்பிட்ட மணவரையில் அந்த மணமகனுக்கு வலிப்பு ஏற்படுகிறது. அப்போது அந்த வலிப்பு ஏற்பட்டவுடன் அந்த மணமகளுடைய பெற்றோர்கள் இந்த திருமணம் சரி வராது, இந்த திருமணத்தை மேற்கொண்டு நடத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க. அந்த தருவாயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அர்த்தநாரி அவர்களை வந்து மணமேடையில் அமர வச்சு அங்கே திருமணத்தை முடிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு 2வது மனைவியும் அமையப்பட்டுடுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அர்த்தநாரி அவர்களுக்கு 1வது மனைவிக்கு வந்து 3 பெண் குழந்தைகள். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அந்த 3 பெண் குழந்தைகளும் இறந்து விடுகிறது. 2வது மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 2 பெண் குழந்தைகளும் இறந்து விடுகிறது. அப்போ அர்த்தநாரி அவர்களுக்கு மனதளவிலே ஒரு பெரிய பாதிப்பு. இது என்ன செய்யலாம் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு பல கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அவருக்கு தெரிந்த ஒருவர், பழனிக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்படின்னு 1908ஆம் ஆண்டு பழனியை நோக்கி அவருடைய மகனை அழைத்து கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு பயணிக்கிறாங்க. நரசிம்மன் அப்படின்ற ஒரு மகனை அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 1912ஆம் ஆண்டு வரை பழனியிலே இருந்துடுறாங்க. பழனியில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கும் தோட்டங்களில் இருக்கும் மலர்களை எல்லாம் பறித்து வந்து இறைவனுக்கு மாலை கட்டுவது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வேலையாக இருந்தது. அப்புறம் கோயிலை சுத்தமாக வைத்துக்கொள்வதும், துடைத்து கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்துக்கொள்வதும் அவர்களுடைய வேலையாக இருந்தது. 48 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருந்து இறைவனுக்கு, முருகனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக கோலத்தை பார்த்து ஆனந்தம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு வயிற்று வலியும் ஏற்படுகிறது. அர்த்தநாரி அவர்களுக்கு அவர் ஊரில் இருக்கும்போது ஒரு வயிற்று வலி ஏற்படுகிறது. அப்போ அந்த வயிற்று வலியை தீர்த்து கொள்வதற்கும் பழனிக்கு பயணம் செய்வதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அப்போ அங்கே சென்று அந்த பூஜைகள் எல்லாம் செய்த பிறகு அவருடைய வயிற்று வலி நீங்குகிறது.
அர்த்தநாரி அவர்கள் பழனியில் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு பெண் பழனிக்கு வராங்க. வந்து இறைவனை திருப்புகழால் பாடி அழகாக அபிநயம் பிடித்து ஆடி அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த திருப்புகழ் பாடல் வரிகளை கேட்ட பிறகு அர்த்தநாரி அவர்களுடைய மனதிலே திருப்புகழ் என்றால் என்ன, அதன் பாடுவதன் மூலமாக அவருக்குள் ஒரு மாற்றத்தை உணர்றாங்க. கண்களில் கண்ணீர், பக்தி அதிகமாக ஏற்படுவதையும் உள்ளத்தால் உணர்றாங்க. அப்போது என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்னும் இந்த திருப்புகழை தேடி தானும் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பழனியிலிருந்து அர்த்தநாரி அவர்களுக்கு மைசூர் செல்வதற்கே மனமில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை. பழனியிலே தங்கிடலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து திருப்புகழுக்கான அந்த பிரதியை எடுத்து முழுமையான திருப்புகழை பாட முயற்சிக்கிறாங்க. அவருக்கு சரியாக தமிழ் பேசுவதற்கு வராத ஒரு காரணத்தினால, சரியாக தமிழை வாசிப்பதும் முடியாத ஒரு காரணத்தினால ஒரு சிறுவனை அழைத்து அந்த திருப்புகழை வாசிக்க சொல்லி அந்த திருப்புகளுடைய அர்த்தத்தை கேட்டு தான் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு பாடி மகிழக்கூடிய ஒரு தருணம். இவர் பாடிய அந்த பாடலை அந்த ஆலயங்களுக்கு வரும் அனைவரும் கேட்டு அவர்களும் மனம் குளிர்ந்த ஒரு சமயம். அப்போ எல்லாருமே அவர் ஆரம்பத்தில் எப்படி கூப்பிட ஆரம்பித்தாங்க தெரியுமா? மைசூர் சாமி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. பழனியில் இருக்கும் காலகட்டத்தில் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் அந்த காலகட்டங்களில் அடிகளார்கள் பலர் வருவாங்களே, அவங்கக்கிட்ட இருந்து நன்கொடை பெற்று அவர்களுக்கு அன்னதானம் விடுவதை ஒரு முறையாக இவர்கள் இருவரும் செய்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் துறவரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அர்த்தநாரி அவர்கள். அப்போ அவருடைய மனதிலே அந்த துறவரத்துக்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அப்போது இதை சரியான முறையில் எடுக்கணும், யாராவது ஒரு குருக்கிட்டேருந்து சரியான முறையில் இந்த தீட்சையை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் அர்த்தநாரி அவர்களுக்கு ஏற்படுகிறது. அர்த்தநாரி அவர்கள் தான் பின்னாளில் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அர்த்தநாரி யாரேனும் ஒரு சான்றோரிடம் சென்று துறவரம் மேற்கொள்ளலாம்னு விரும்புகிறாங்க. அப்பொழுது சிருங்கேரி பீடாதிபதி ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட அவங்க போய் கேட்குறாங்க. ஆனால் அந்த சுவாமிகள் மறுத்து விடுறாங்க. மறுப்பதற்கான காரணம் அர்த்தநாரி அவர்களுக்கு புரியவில்லை. தீட்சை தரும் குரு வேறொருவர் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் ஒரு தேடுதலாக அமைகிறது. அர்த்தநாரி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, துறவரம் போகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஊர்லேருந்து ஒரு சிறிய நிலத்தை கூட தன்னுடைய சகோதரிக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து பழனி மலையிலே இருக்கும் அர்த்தநாரி அவர்களுக்கு முருகனுடைய ஒரு கட்டளை, திருவண்ணாமலைக்கு செல் அப்படின்னு. அப்போ 1912 திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இலங்கைக்கும் விஜயம் மேற்கொண்டு இங்கே இருக்கும் பல தலங்களையும் தரிசித்து விட்டு திருவண்ணாமலைக்கு போகிறாங்க 1912. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி அவர்கள் அங்கே திருவண்ணாமலையில் இருந்து தியானத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இறைவனிடத்திலே சங்கமித்திருக்கும் ஒரு காலகட்டம். ரமண மகரிஷி அவர்கள் முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து தவத்தில் இருந்து இறைவனுடைய பக்தியில் மனம் குளிர்ந்து வாழும் ஒரு காலகட்டமாக அது அமைந்திருந்தது. அர்த்தநாரி அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற பிறகு ரமண மகரிஷி அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவர் அங்கே ரமண மகரிஷி அவர்களை சந்திக்க போகும்பொழுது ஒரு சிறு கூட்டம் அங்கே இருக்கிறது. ரமண மகரிஷி அவர்கள் வருவாங்க, அவரை தரிசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தராக நிற்கிறாரு. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தான் அர்த்தநாரி அப்படின்ற இயற்பேரில் அழைக்கப்பட்டவங்க. அப்போ அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி அவர்களுடைய உருவப்படத்தை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் ஒரு கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சு தான் நடப்பாங்க. அதிகமான தியானம் இருப்பாங்க. சில நேரங்களில் தான் மக்களை சந்திப்பாங்க. அவருடைய பார்வைப்பட்டாலே எல்லாருக்கும் ஒரு அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போது அந்த இடத்துல அவரை பார்த்தவுடன் தனக்கு பழனி ஆண்டவரை பார்த்தது போல் எண்ணமே இருந்தது அப்படின்னு அர்த்தநாரி அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் இருந்து விட்டு முதல் தடவையாக சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டம். அங்கே ஒரு சிறு வீடு எடுத்து அங்கே இருந்து பல அடியார்களுக்கு உணவளிப்பது, அவர்களுக்கு விரத காலங்களில் உணவளிப்பது என்று ஒரு நீண்ட காலமாக ஒரு துண்டை அவங்க செய்துட்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் அன்று உணவளிக்கும் பொழுது 150 பேருக்கு தான் உணவு தயாரித்து வச்சுருக்காங்க. ஆனால் 300 பேர் வந்துட்டாங்க அந்த உணவை உட்கொள்வதற்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இறைவன் அருளால் வந்த அனைவருக்குமே அவர்களால் உணவு பரிமாறக்கூடிய அளவிலே அன்றைய தினம் அமைந்திருந்தது. சென்னையில் இருந்து அர்த்தநாரி அவர்கள் ஒரு நாள் திருத்தணிக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்புகழை சத்தமாக பாடுறாங்க. சங்கீத ஞானத்துடன் திருப்புகழை பாடும் பொழுது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு
மெய் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரார். அவரே அதை கேட்டுட்டு அவருக்குள் ஒரு பக்தி பரவசம் அதிகமாக ஏற்படுகிறது. கண்ட தணிகை மணி செங்கல்வராய பிள்ளையார்கள் திருப்புகழ் பாடல்கள் எந்த புத்தகத்தில் கற்று பாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பதிப்பித்த திருப்புகழ் நூலிலிருந்து பாடுவதாக அர்த்தநாரி கூறவே, அவர் தம்முடைய தந்தை அப்படின்னு தணிகை மணியார் சொல்கிறாங்க. அப்போ அர்த்தநாரி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகனே, இத்தனை நாளும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்புகழின் 2ஆம் பகுதியும் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய முகவரியும் கொடுத்துட்டு. சேஷாஸ்திர சுவாமிகள் மீது அதிகமான பக்தி இருந்தது அர்த்தநாரி அவர்களுக்கு. அப்போது தான் துறவரம் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை. மனமுருகிய திருப்புகளை பாட ஆரம்பிக்கிறாங்க அர்த்தநாரி அவர்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு துறவரம் போகணும் அப்படின்றதுனால தன்னுடைய மகன் பர்மாவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. எழுதின பிறகு மகன் சென்னைக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியை மகனிடத்திலே ஒப்படைத்து விட்டு தன் முழுமையாக துறவரம் போகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா 1913ஆம் ஆண்டு தான் அது நடக்குது. அந்த காலகட்டத்தில் அர்த்தநாரி அவளுடைய மனைவி இறந்துடுறாங்க. அம்மாவுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு மகன் செல்கிறார் காசிக்கு. அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அர்த்தநாரி அவர்கள் காசிக்கு சென்று துறவரம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கே சென்று பார்க்கும் பொழுது அப்பாவையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மகனுக்கு ஏற்படுகிறது. தன்னுடன் வந்து விடுமாறு அப்பா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அவர் முழுமையான துறவரம் தான் எடுத்து விட்டேன் என்பது மாத்திரமல்ல, இறைவனுக்கு தான் பணி செய்வதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்ற ஒரு பதிலை மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். 1913 முதல் 1916 வரை இமயமலையில் உள்ள தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டார். அப்போது ஒரு சாதுவிடம் முறையாக சந்நியாசம் வாங்கி கொண்டார். தம்மிடமிருந்த தண்டத்தையும் கமண்டலத்தையும் கங்கையில் எரிந்துவிட்டு 4 வகை ஆசிரம நிலைகளையும் கடந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார். 1916க்கு சென்னை வந்தார். அங்கிருந்து திருத்தணி சென்று அதன் பின்னர் திருவண்ணாமலை சென்று ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடன் சில நாள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10 நாட்கள் கூட ஆகவில்லை. பகவான் ரமணர் அவர்கள் ஒரு ஆணையிடுறாங்க. அதை கேட்டு அர்த்தநாரி மிகவும் வருத்தமடைகிறார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அர்த்தநாரி அவர்களை அழைத்து நீ மலையை விட்டு கீழே செல் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பிழை எதுவும் செய்யவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அர்த்தநாரி ரமணர் மகரிஷி அவர்கள் சொல்லி தட்டக்கூடாது அப்படின்றதுனால திருவண்ணாமலையிலிருந்து கீழ் நோக்கி பயணிக்கிறாங்க. அவர் பயணிக்கும் பொழுது சேஷாஸ்திர சுவாமிகளை சந்தித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் இருந்து தான் புறப்பட்ட பிறகு சேஷாஸ்திர சுவாமிகளை சந்திக்கிறாங்க. திருப்புகழை இன்னும் அழகாக பாடி உலகுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இதற்காகத்தான் தன்னுடைய பயணத்தை ரமண மகரிஷி அவர்கள் முன்பே அறிந்து கொண்டார்களோ அப்படின்ற எண்ணமும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போது இவருடைய பயணம் அப்படியெல்லாம் இறைவனை நோக்கி இன்னும் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. சேஷாஸ்திர சுவாமிகள் அறிவுரையின்படி அர்த்தநாரி வள்ளிமலைக்கு செல்கிறார். 1916இல் வள்ளிமலை கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்கிறாருங்க. வள்ளி நாயகி பிறந்து வளர்ந்த மலை வள்ளிமலை. வள்ளி முருகனால் ஆட்கொள்ளப்பட்டதும் இங்கே தான். அதனால் இங்குள்ள பர்வதராஜன் குன்றையே தாம் தவம் செய்யும் ஒரு இடமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அர்த்தநாரி அவர்கள். 1916 தொடக்கம் 1929 வரை தவம் செய்கிறாங்க. யாத்திரை மேற்கொள்வதும் சென்னையில் தங்கியிருப்பதும் அங்காங்கே திருப்புகழை பாடி பரப்புவதும் இவருடைய ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இக்காலகட்டத்தில் மக்கள் அவரை முருக பிரம்மம் என்றும் வள்ளிமலை சுவாமிகள் என்றும் சச்சிதானந்த சுவாமிகள் என்றும் திருப்புகழ் சுவாமிகள் என்றும் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் நாமும் அவரை வள்ளிமலை சுவாமிகள் அப்படின்னு அழைப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. திருத்தணியில் படிவிழா அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரும் புது வருட வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. அப்போது அர்த்தநாரி அவர்கள், அதாவது வள்ளிமலை சுவாமி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்னென்னா, ஒரு 6 அடியார்களை சேர்த்து கொண்டு திருத்தணி படிகளிலே ஏறிய வண்ணம் திருப்புகழை பாடியவாறு முருகனை தரிசித்தாங்க. அதாவது 1917 மற்றும் 1918ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி. இது இன்றளவும் பார்த்திங்கன்னா திருத்தணி படிகளில் பக்தர்கள் அனைவரும் அந்த 1ஆம் தேதி ஏறி திருப்புகழை பாடி இறைவனை வணங்கும் அந்த முக்கியமான விடயம் இன்றும் பலரால் செய்யப்படுகிறது. சுவாமிகள் அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதலான நூல்களிலிருந்து முக்கியமான பகுதிகளை திரட்டி எடுத்து நித்திய பாராயணத்திற்கும் திருப்புகழ் தவநெறி திருமுறை என்னும் பெயரில் தொகுத்து வெளியிடுறாங்க. அர்ச்சனை பாட்டாக்கும் என்றார். சேக்கிலார் பாட்டையே அர்ச்சனையாக்கினார் வள்ளிமலை சுவாமிகள். சுவாமிகள் அமைத்த வழிபாட்டு முறையும்
இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. திருப்புகழே உனக்கு மகா மந்திரம் என்று சேஷாஸ்திர சுவாமிகள் சொன்ன அந்த முறையை கைப்பற்றி கொண்டு திருப்புகழை பஜனையும் பாராயணமும் தொடங்கி வைத்தார்கள். பல நகரங்களில் திருப்புகழ் சபைகளை அமைத்தார்கள். 1944 பழனியில் திருப்புகழ் மகாநாட்டியம் நடத்தினாங்க. திருப்புகழ் பாடும் முறை ஒன்றே சுவாமிகள் வகுத்தார் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுக்கு சிறுவயதில் பெரிய அளவு பாடும் திறமை இருக்கவில்லை. ஆனால் பக்தி என்பது அவருக்கு அதிகமாக, முருகன் மீது இருந்த அந்த ஆனந்த பக்தி என்பது அதிகமாக இருந்தனால பின்னாட்களில் திருப்புகழை சங்கீதத்துடன் பாடியது அந்த ஆலயங்களுக்கு வரும் நிறைய பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. அவருக்கும் திருப்புகழை பாட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் 1948 49களில் பார்த்திங்கன்னா அதிகமாக சென்னையில் தான் வள்ளிமலை சுவாமிகள் இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் மகா சமாதி அடைகிறாங்க. இதை அறிந்து கேள்விப்பட்ட பிறகு அவருடைய குரு பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு அளவு புரிந்தது, இன்னும் கொஞ்ச நாள் தான் தன்னுடைய இந்த உடல் உயிரோடு இருக்க போகிறது என்பதை அறிந்து கொண்டார். 1950ஆம் ஆண்டு 11ஆவது மாதம் பார்த்திங்கன்னா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்கள் மகா சமாதி அடைகிறாங்க. அதுவும் எங்கன்னா தான் வள்ளிமலையில் தவம் செய்தாங்க இல்லையா குகை, அந்த குகையிலே அவங்க சமாதி அடைகிறாங்க. சுவாமிகள் திருப்புகழ் முதலிய நூல்களை அடிப்படையாக கொண்டு பல நூல்களை தொகுக்கிறாங்க. அவையாவனன்னு பார்த்திங்கன்னா பாராயண தவநெறி திருமுறை, வேல்மாறல், மெய்க்காவல், கோ பூஜை, அனுஷ்டான திருப்புகழ், மனதுக்கும் அறிவுக்கும் தர்க்கம், பாராயண குண்டு, வள்ளி கல்யாணம், மார்கழி பாராயண திருமுறை, தணிகை மணியார் சுவாமிகளை போற்றி பாடிய பாடலுடன் இச்சரிதையை நிறைவு செய்து கொள்ளலாம். இறைவன் மீது உள்ள காதல் தனக்குள் கலந்து விட்டது என்றால் அவரிடத்திலிருந்து ஒரு நிமிடமேனும் விலகி இருக்க முடியாது. அவர் சிந்தனை இல்லாமல் ஒரு நொடியேனும் இருக்க முடியாது என்ற நிலை அவருடைய பக்தர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த அன்பையும் அருளையும் அள்ளி கொடுத்ததினால் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் திருப்புகழ் என்ற ஒரு அழகான முருகனின் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடலை சங்கீத லயத்துடன் உலகுக்கு அருளச் செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் அவர்கள் கொடுத்த கொடையை உலகுக்கு அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.